Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல Sony MDR XB55AP wired headphone பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க யோசிக்கலாம் இப்பலாம் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னமும் இந்த wired headphoneலாம் யார் யூஸ் பண்ண போறான்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பர்டிகுலர் மாடலை நான் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த மாடல் அரௌண்ட் 1.5 வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நார்மல் யூசேஜ் கிடையாது, ரொம்ப ரஃப் யூஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இதோட குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை வயர்டு ஹெட்ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹெட்ஃபோனோட பாக்ஸில் ஹெட்ஃபோன் கூட ஒரு பவுச், இயர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த யூசர் மேனுவல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலோட ஹெட்டில் ரவுண்ட் டைப் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது இந்த மாடலுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. அண்ட் லுக் மட்டும் இல்லை, இந்த ஹெட்ஃபோனில் கொடுத்துருக்கிற ஒயரோட குவாலிட்டி பற்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். இந்த ஹெட்ஃபோனில் ரவுண்ட் டைப் ஒயர் வந்து கொடுக்கல, ஃப்ளாட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஹெட்ஃபோனில் பிராண்டட் இல்லை நான் பிராண்டட் எந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸாக நம்ம ரஃப் யூஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துலலாம் வந்து நம்மளால டேமேஜ் ஆகிறத பார்க்க முடியும். தென் இந்த மைக்கு கிட்ட அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட எட்ஜு கிட்ட இங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 1.5 வருஷமா நம்ம ரஃப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வாங்கினப்ப எந்த குவாலிட்டியில இருந்ததோ அதே குவாலிட்டி ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஹெட்ஃபோனில் வந்து இன்பில்ட்டா மைக் அண்ட் கண்ட்ரோலர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கண்ட்ரோலர் பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் கால்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும் அண்ட் சாங்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோனோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம். இந்த ஹெட்ஃபோன் வந்து பேஸ் லவர்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் சோனியை பொறுத்தவரை எந்த மாடலாக இருந்தாலும் வயர்ட் ஹெட்ஃபோன், வயர்லெஸ் இயர்பட்ஸ் எந்த மாடலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பேஸுக்குன்ட்டு ஒரு மாடல் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் உள்ள மாடல்ஸோட நேம் எல்லாமே வந்து XBல ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த மாடலில் டீப் பேஸுக்காக 12mm ஸ்பெஷலி டிசைன்டு டிரைவர் யூனிட்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அந்த டெக்னாலஜியை பற்றி எனக்கு டீப்பாக நாலேஜ் இல்லை. பட் இதில் கொடுத்துருக்கிற பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக டீப் அண்ட் பஞ்சியான ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து இந்த ஹெட்ஃபோனில் நிச்சயமாக கிடைக்கும். பேஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டாலும் இரிட்டேட் ஆகிற மாதிரியான ஃபீல் வந்து இதில் சுத்தமாக இல்லை. பட் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்குறப்ப உங்கள் பக்கத்தில் யாராச்சும் கூப்பிட்டாலோ பேசினாலோ சுத்தமாக கேட்கவே கேட்காது. ஸோ நீங்கள் டிரைவிங்கில் இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்டை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கம்ஃபர்ட். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கம்ஃபர்டபுள் ஃபிட் வந்து இதில் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் காதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அடுத்து இதோட ப்ரைஸுக்கு வருவோம். இதோட MRP ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2490. பட் இப்போ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எதனாலனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தீங்கன்னா நல்ல ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் சோனி ஷோரூம்லையும் ஒரு வாட்டி விசாரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சம்டைம்ஸ் ஆன்லைனை விட சோனி ஷோரூமில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு பிராண்டட் வயர்ட் ஹெட்ஃபோன் ரீசனபிள் ப்ரைஸில் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆப்ஷனோட நீங்கள் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்த்த இந்த மாடலோட ப்ரைஸை விட ரொம்ப விலை கம்மியாக எக்ஸ்ட்ரா பேஸ் ஆப்ஷனோட இருக்கிற பல பிராண்டோட ஹெட்ஃபோன் மாடல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் தயவு செஞ்சு அந்த மாடல்ஸை இந்த மாடல் கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேஸுக்கும் குவாலிட்டியான எக்ஸ்ட்ரா பேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாடலில் குவாலிட்டியான எக்ஸ்ட்ரா பேஸ் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஈக்குவலைசர் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஈக்குவலைசர் பற்றி நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சில பேருக்கு அந்த ஈக்குவலைசர்னா என்னன்னு தெரியாமல் ஹெட்ஃபோன் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எதிர்பார்க்குற எஃபெக்ட் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து நம்ம தப்பான மாடல் சூஸ் பண்ணிட்டோம்னு யோசிக்கிற ஒரு சில பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஈக்குவலைசர்
ப்ராப்பராக யூஸ் பண்ணி கேட்குறப்ப நீங்கள் எதிர்பார்க்குற எஃபெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் இந்த ஹெட்ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.